அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த மாதாந்திர பெண்கள் பயானுக்காக அழைக்கப்பட்டு, பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் பள்ளி நிரம்ப இருப்பது மன மகிழ்ச்சியை தருகிறது. பல இடங்களில் பயான்களுக்கு செல்கிறோம். அங்கே பெண்கள் பயான் என்று சொன்னால் பெண்கள் மட்டும்தான் வருகை தருகிறார்கள். ஆண்களும் வந்து அவைகளின்படி அமல் செய்ய வேண்டும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பல மஹல்லாக்களில் ஏற்படவில்லை என்பது ஒரு கவலையான செய்தியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மஹல்லாவில் ஆண்களும் நிறைய வந்திருப்பது மிகுந்த மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நிலையை இன்னும் சிறப்பானதாக ஆக்கி தருவானாக. இப்பொழுது எப்படி பள்ளிகள் நிரம்ப இருக்கிறார்களோ, இன்னும் வரும் நாட்களிலே அதிகமான ஆண் மக்களும் வந்து கலந்து கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. சில விஷயங்களை, வார்த்தைகளை சொல்லி நான் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு வழிவிட விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, இந்த மாதம் ரபியுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் நபியை பற்றி பேசாமல், நபியினுடைய பெயர் உச்சரிக்கப்படாத ஒரு நாளும் கிடையாது. இந்த மாதம் மட்டுமல்ல, வருடத்தில் 365 நாட்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாமல் நம்முடைய வாழ்க்கை கிடையாது. இன்று உலகில் அதிகமாக சூட்டப்பட்டதில் முஹம்மது என்ற பெயர்தான் அதிகமாக உண்டு என்பதும் சமீபத்திய ஆய்வு தகவல்களாக இருக்கின்றன. ஆக நம்முடைய உடலோடு நகமும் சதையுமாக, நம்முடைய உடலில் இரத்தத்தை போல நமக்குள் இருக்கக்கூடியவர்கள் நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ஒரு வசனத்திலே, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை பிரியம் கொள்வதாக இருந்தால், யாரை? நம்மை படைத்த இறைவனை நாம் பிரியம் கொள்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? நம்ம மனைவியை நாம பிரியம் கொள்றோம், நம்ம பிள்ளைகளை நாம பிரியம் கொள்றோம். நம்ம என்ன செய்வோம்? அவர்களுக்கு விருப்பமானதை வாங்கி கொடுப்போம், அவர்கள் பிரியப்படக்கூடியதை செய்து கொடுப்போம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஷாப்பிங் போலாம் அப்படின்னு பிள்ளைகள் கூப்பிட்டா கூட்டிட்டு போய் கடைகள்ல வாங்கி தருவோம். மனைவி கூப்பிட்டால் மனைவியுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்போம். இதுதானே யதார்த்தம். அதுபோல அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பிரியம் கொள்வதாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? ஃபத்தபிஊனி, நபியே நீங்க சொல்லுங்க, என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நபியினுடைய வாழ்க்கை என்ன, அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதை எப்பொழுது ஒரு மனிதன் பின்பற்றுகிறானோ அப்பொழுது அவன் அல்லாஹ்வை பிரியம் கொள்கிறான். இவ்வளவுதான் சாப்டர் முடிஞ்சு. அல்லாஹ்வை நாம் பிரியம் கொள்வது உண்மையாக இருந்தால் நபியினுடைய சுன்னத்துகளை நாம் ஹயாத்தாக்க வேண்டும், நபியினுடைய சுன்னத்துகளை நாம் ஃபாலோ செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம நபியினுடைய சுன்னத்துகளை ஃபாலோ செய்கிறோமா அல்லது நடிகர்களுடைய செயல்பாடுகளை ஃபாலோ செய்கிறோமா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய கால சூழல் அப்படி சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஷரியத்துடைய சட்ட திட்டங்களைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு வாழ்ந்து காட்டி தந்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் எந்தெந்த விஷயங்களில் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அந்த வழிமுறைகளின்படி வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கையை நாம் செயல்பட வேண்டுமா இல்லையா? ஆனால் இன்று நாம் செயல்படுகிறோமா என்பது இங்கே கேள்வியாக இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். பெண்கள் பயான் என்பதால், பெண்கள் நிரம்ப வந்திருப்பதால் ஞாபகம் ஊட்டலாக யாரையும் குறை சொல்லவில்லை. உதாரணத்திற்கு ஷரியத்துடைய சட்டத்தை நாம் எப்படி ஃபாலோ செய்கிறோம் என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக, ஒரு வீட்டில் ஒரு தம்பதிக்கு கணவர் வஃபாத்தாகி விட்டார். கணவர் வஃபாத்தாகிவிட்டால் மனைவி என்ன செய்ய வேண்டும்? இத்தா இருக்க வேண்டும். இத்தா எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும்? யாராவது சொல்லுங்க. 4 மாதம் 10 நாள் இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணியுடைய கணவர் வஃபாத்தாகிவிட்டால்
அந்த பெண்மணி 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்கிறார்களா? எத்தனை நாள் இருக்கிறோம்? 40 நாள். இந்த சட்டத்தை யார் சொன்னது? யார் இதை 4 மாசம் 10 நாள்ல இருந்து 40 நாளாக குறைத்து கொடுத்தது? 50 வக்து தொழுகை கடமையான பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், உங்க சமுதாயத்துக்கு இது சுமையாக இருக்கும், கம்மி பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க. 50 வக்து தொழுகை என்பது 5 வக்தாக மாறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. ஆனால் 4 மாதம் 10 நாள் என்பது 40 நாள் 40 எப்படி மாறியது? யார் மாற்றியது? 40 முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் போதும். வயசானவங்க இதுக்கு மேல என்ன இத்தா இருந்து என்ன பண்ண போறாங்க? மார்க்கத்தில் எங்கும் அந்த விதிவிலக்கு கொடுக்கப்பட்டதாக இல்லை. சரி, பெண்களை தான் அது சொல்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்கள் அதை விட பலகீனமாக இருக்கிறோம். ஆண்கள் அதை விட, உதாரணத்திற்காக சொல்கிறோம், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு போன் வருது, ஹஸ்ரத் ஒரு கல்யாணம் பண்ணணும். என்னப்பா விஷயம்? இல்ல பிள்ளைக்கு 2வது கல்யாணம். என்ன ஆச்சு? ஹுலா ஆயிடுச்சு. சரி, மாப்பிள்ளைக்கு முதல் கல்யாணம். சரி, பிரச்சனை இல்ல. என்ன விஷயம்? பொண்ணுக்கு எப்ப ஹுலா ஆச்சு? போன மாசம் ஹுலா ஆயிடுச்சு. எப்ப ஆச்சு? போன மாதம். எவ்வளவு நாள் ஆகுது? அதிகபட்சம் 30 நாள் கழியல. மாப்பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் பண்ணணுமாமா. 90 நாள் கழியாமல் 3 மாதம் முடியாமல் ஒரு பெண்ணுக்கு மறுமணம் செய்யக்கூடாது, மார்க்கத்தினுடைய சட்டம். அதை எடுத்து சொன்ன பொழுது, ஹஜ்ரத் இது எல்லாம் தாவூதியா மதரசாலையும் போய் கேட்டுட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா மாப்பிள்ள வேகமா இருக்காரு. என்னவா இருக்காரு? மாப்பிள்ள உறுதியா இருக்கிறாரு. இப்ப பண்ணி வைக்கணும். யாரு பண்ணி வைப்பா? விபச்சாரம் தான் பண்ணணும். விபச்சாரம் பண்றதுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? இதுதான் நம்ம சொன்னோம். கேட்பதற்கு வலிக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஷரியத்துடைய சட்டங்களை நாம் பின்பற்றுவதிலே மிகவும் அலட்சியமாக இருக்கிறோம். நம்முடைய தேவைக்கு மார்க்கத்தை வளைத்துக் கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஃபாலோ செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதே அடையாளம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும். நபியை நீங்கள் ஃபாலோ செய்யவில்லை என்றால், பின்பற்றவில்லையானால், அவர்கள் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கவில்லையானால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாவீர்கள். அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டுமா, சாபம் வேண்டுமா? இன்று நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிதான் இது போன்ற விழிப்புணர்வுகளை ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை, வழிமுறைகளை அறிந்து அல்லாஹ்வுக்காக சில தியாகங்களை பொறுத்துக் கொண்டு நாம் வாழ வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காகத்தான் மாதம் மாதம் நம்முடைய பள்ளிகளிலும் பெண்களுடைய பயான் என்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான தயாரிப்புகளோடு செய்யப்படுகிறது. எந்த இடங்களிலும் உணவு ஏற்பாடு என்பது செய்யப்படுறது இல்லை. பெருமைக்காக சொல்லவில்லை, அது மிகப்பெரிய சுமையாக இருக்கும். அந்த சுமைகளை கூட, தங்களுடைய சிரமங்களை கூட பாராமல் மஹல்லாவுடைய பெண்களுடைய தேவைகளுக்காக அவர்களுக்கு எல்லா விதமான சூழல்களும் சரியாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த மஹல்லாவுடைய நிர்வாகம், இந்த மஹல்லாவுடைய இமாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இதற்குரிய தியாகங்களை மாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக, அவர்களுடைய நோக்கங்களை கபூல் செய்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.